நம்ம மகாலயபட்ச காலம் என்றால் என்ன? எப்பொழுது ஆரம்பிக்கின்றது? என்ன செய்ய வேண்டும்? அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மகாலயபட்ச காலம் அப்படின்றது நம்முடைய முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகும். 15 நாட்களை கொண்ட இந்த மகாலயபட்ச காலத்தில் இதுவரை வாழ்நாளில் முன்னோர்களுக்கு நீங்க எந்த தர்ப்பணமோ, திதியோ குடுத்ததே கிடையாது. அவர்கள் இறந்த திதி கூட தெரியாது அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த அற்புதமான மகாலயபட்ச காலத்தை தவற விடாதீர்கள். நீங்க முன்னோர் வழிபாட்டினை செய்ய தவறிய அந்த பாவத்தை போக்கிக் கொள்வதற்கான அற்புதமான நாள் இந்த மகாலயபட்ச காலம். அது என்னைக்கு தொடங்கி என்னைக்கு முடியுது? அந்த வழிபாடு நம்ம எளிமையா எப்படி செய்றது? அப்படின்றத பத்திலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சாதாரண அமாவாசையில நீங்க திதி கொடுக்கும் பொழுது, அது உங்க முன்னோர்களுக்கு 3 தலைமுறை முன்னோர்களுக்கு மட்டுமே அது சேரும். ஆனால் இந்த மகாலயபட்ச காலத்துல நீங்க கொடுக்கக்கூடிய இந்த திதி, தர்ப்பணம், அந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா, தாய் வழி உறவினர்கள், தந்தை வழி முன்னோர்கள், உங்க உறவினர்கள், நண்பர்கள், நீங்க வளர்க்கின்ற அந்த செல்ல பிராணிகளுக்கு கூட அது போய் சேரும். அதனால தான் இந்த மகாலயபட்ச காலத்தை யாரும் தவறவே விடக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அது எப்படி என்னன்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ்.